ஊர்களும் அதோட குறியீடும் பார்க்க போகிறோம். ஆரணி காஞ்சிபுரம்னா பட்டு, அது நமக்கு தெரியும். இது கோயம்புத்தூர்னா மாவரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை. அது மாவரைக்கும் போது கோரா பட்டு அணிஞ்சிட்டு மாவரைக்கக்கூடாது, அழுகுப்பட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கோயம்புத்தூரில் தான் இயந்திரங்கள் எல்லாமே தயாரிப்பாங்க, அதனால் அது ஞாபகம் வந்துடும். சரிங்களா? தஞ்சாவூர்னா ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டு, அப்புறம் வந்து தலையாட்டி பொம்மைகள், வீணைகள், இது எல்லாமே தஞ்சாவூர் தான். சரிங்களா? நமக்கு தெரியும் தலையாட்டி பொம்மைனாலும் தஞ்சாவூர், அது கூட வீணை சேர்த்துக்கோங்க. தலையாட்டி பொம்மை வீணை வாசிக்குது அப்படின்னு. சரிங்களா? நாகர்கோவில்னா கோவில் நகைகள், அதாவது நாகம் வந்து கோவில் நகையை பார்த்துக்குது. ஈரோடுனா மஞ்சள் நமக்கு தெரியும். வெண்பட்டுனா அதாவது சேலத்தில் வந்து வெண்பட்டு. அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு தயாரிப்பாங்க. இரும்பு தாது பொருட்கள் வந்து சேலத்தில் கிடைக்கும் இல்லையா? அதனால் வந்து வெண்பட்டு அணிஞ்சிக்கிட்டு இருந்தால் இரும்பு தாது பொருள் வந்து ஒட்டிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரைனா சிங்குடி சேலை, சுவாமிமலைனா வெங்கல சிலை. சரிங்களா? அது ஞாபகம் இருக்கும். அடுத்து மகாபலிபுரம்னா சிற்பங்கள், நாச்சியார் கோயில்னா குத்து விளக்கு, நாச்சியார் கோயில்னா குத்து விளக்கு, பத்தமடை பாய் தெரியும். நீலகிரினா பூத்தையல், நீலகிரியில் நிறைய பூ விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுமலைனா மலைவாழை பயிர்கள், அது ஏத்த மொழினா